ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நாள், வியாழக்கிழமை. இந்த வியாழக்கிழமை அன்னைக்கு கண்டிப்பாக நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம லைஃப்பில் நிறைய பேர் வந்து நம்மளை இன்சல்ட் பண்ணி ஏதாவது ஒரு வகையில் நம்மளை வீக்காக்கி உட்கார வச்சுருப்பாங்க. இவங்கெல்லாம் எங்கே முன்னுக்கு வர போகிறாங்க, இவங்கனாலலாம் அது முடியாது, இவனாலலாம் அது செய்யவே முடியாது, இவளுக்கு அது வராது, இந்த மாதிரி இவன்னு நம்மளை கை காமிச்சு நிறைய விஷயத்தில் நம்மளை முடக்கி நம்ம மைண்டை பிளாக் பண்ணி உட்கார வச்சுருப்பாங்க. நம்மக்கிட்டே அந்த விஷயம் இருந்தாலும் இவங்க சொல்கிற அந்த வார்த்தைகள் இருக்குது பார்த்தீங்களா, உண்மையாகவே நமக்கு ஏதோ பிரச்சனை இருக்கோ, உண்மையாகவே நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமோன்னு நம்மளையே யோசிக்க வச்சிரும். நம்ம அவங்க முன்னாடி நம்ம சேலஞ்ச் பண்ணி ஜெயிச்சு காமிக்கலாம்னு நினச்சாலும் நம்ம மனசே வெளியே வராது. அவ்வளோ மனசை உடச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களை மனசளவில் காயப்படுத்தின எந்த விஷயமா இருந்தாலும் சரி, உங்களால் முடியாது, இது எனக்கு நடக்காதுன்னு சொல்லி நீங்கள் விட்ட எந்த விஷயமா இருந்தாலும் சரி, தொடர்ந்து தோல்விகளையே பார்த்து பார்த்து டயர்டானவங்க, நல்லா இருந்து எல்லாத்தையும் இழந்தவங்க யாராக இருந்தாலும் சரி, ஒரு வாட்டி நான் சொல்கிற இந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் ஃபுல்லாக கேளுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும். இது வந்துட்டுங்க வியாழக்கிழமை அன்னைக்கு குரு பகவான் வழிபாடு. வியாழக்கிழமை அன்னைக்கு முருகனை கும்புறதும் ஒரு வழி தான். அதே சமயம் குரு பகவானை கும்புறதுனால என்ன விசேஷம் அப்படின்னா, நமக்கு 3 தெய்வங்களும் நமக்கு துணை நிற்கும். குருவருள் இருந்தால் திருவருள் கிடைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வியாழக்கிழமை அப்படிங்கிறது குரு பகவானுக்கு உகந்தது மட்டும் இல்லாமல் குரு பகவான் சிவாம்சம். ஸோ குரு பகவானை கும்புறனால நமக்கு சிவனோட அருளும் கிடைக்கும். குருவருள் இருந்தால் திருவருள் நான் சொன்னேன் பார்த்தீங்களா. குரு பகவான் அப்படின்னாலே வியாழன், வியாழன் அப்படின்னாலே நமக்கு முருகன். சரிங்களா. குருஸ்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க. முருகனோட சன்னதி எல்லாமே குருஸ்தலம். அதில் மெயினானது பார்த்திங்கன்னா திருச்செந்தூர். ஸோ குருவோட அருள் வந்து பரிபூர்ணமாக வந்து கிடைக்கும் முருகன் சன்னதி நீங்கள் எங்கே போனாலுமே. சரிங்களா. முருகனோட அருளும் அப்போ கிடைக்கும், குருவோட அருளும் நமக்கு கிடைக்கும். அதனால் நீங்கள் குரு பகவானை வியாழக்கிழமை அன்னைக்கு மனசார பிரார்த்தனை பண்ணி எந்த விஷயத்தை வச்சாலும் நமக்கு சக்ஸஸ் கொடுக்கும். இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற விஷயம் அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் இதை எளிமையாக நீங்கள் பண்ண முடியும், எந்த ஒரு ரூல்ஸுமே இல்லாமல். நீங்கள் அது சாப்பிட்டீங்க, இது சாப்பிட்டீங்க, பீரியட்ஸ் அதெல்லாம் வந்து நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். எந்த கட்டுப்பாடுகளுமே இல்லாமல் இந்த விஷயத்தை செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி சித்தர்கள் இதை ரொம்ப ஈஸியாக கொடுத்துருக்காங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது போல் பதிவெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த பதிவு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள். இது என்ன பண்ணணுன்னா, அதாவது உங்களுக்கு அன்னைக்கு நாள் நல்லாயிருக்கும்னு நினச்சி நீங்கள் செஞ்சாலும் சரி, இல்லை முக்கியமான ஒரு விஷயங்கள் ஒரு வாரத்துக்குள்ளே எனக்கு ஒரு பதில் கிடைக்கணும், இல்லை ஒரு 3 நாளுக்குள்ளே ஒரு பதில் தெரியணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, நீங்கள் தொடங்குற நாள் அப்படிங்கிறது ஒரு வியாழக்கிழமையாக நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா வியாழக்கிழமைங்கும்போது குரு பகவானுக்கு உகந்த அந்த நாள். நம்ம வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், அந்தந்த தெய்வங்களுக்கு உகந்த நாள் எப்போவோ அந்த சமயம் பார்த்து அவங்களோட விசேஷ நாட்களில் சில விஷயங்களை நம்ம செய்யும் போது டக்குன்னு நமக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த விசேஷமான விஷயம் என்னென்னா, இந்த வியாழக்கிழமை அப்படிங்கிறது நம்ம சாதாரணமாக நம்ம மட்டும் கும்புறது இல்லையாமாங்க. தேவர்களும் சித்தர்களும் வந்துட்டு குரு பகவானை வழிபடுவாங்களாம். அதனால தான் வியாழக்கிழமை அன்னைக்கு நீங்கள் குரு பகவானை கும்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி பர்டிகுலராக கொடுத்துருக்காங்க. நீங்கள் செய்ய வேண்டியது, உங்களுக்கு என்ன விஷயம் நடக்கணுமோ அதை வந்துட்டு ஒரு நோட்டில் வந்து எழுதுங்க. ஒரு நோட்லேயோ அல்லது பேப்பர்லேயோ ஏதாவது ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா சில பேர் கேட்குறீங்க 2-3 விஷயங்கள் கூட வைக்கலாமான்னு. 2-3 விஷயங்கள் நீங்கள் வைக்காட்டியும் ஒரு விஷயத்தை ஃபஸ்ட்டு வைங்க. அந்த ஒரு விஷயத்தில் நமக்கு எந்த மாதிரியான ஒரு ரிசல்ட் இருக்குது, எப்படி ஒரு விஷயம் நடக்குதுங்கிறத பார்த்துட்டு கூட நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அப்படியே அதை கண்டினியூ பண்ணிட்டு போய்க்கலாம். அதனால் ஒரு பேப்பரில் இப்போ எனக்கு அடுத்த வாரம் வியாழக்கிழமைக்குள்ளே எனக்கு ஒரு வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினச்சி ஒரு பேப்பரில் நல்லா மனசார குலதெய்வத்தை வேண்டிட்டு, குரு பகவானையும் நினச்சி நல்லா வேண்டிட்டு, நீங்கள் அவரை வேண்டினாலே சிவன் முருகன் இவங்களோட அருள் தானாக உங்களுக்கு கிடைக்கும். அதனால் அவரை நல்லா வேண்டிட்டு எழுதுங்க, எனக்கு இந்த கம்பெனியில் இந்த வேலை, இந்த போஸ்டிங்கில் எனக்கு அடுத்த வாரத்துக்குள்ளே ஒரு ரிசல்ட்டு தெரியணும் அப்படிங்கிற மாதிரி எழுதி வச்சுருங்க. ஒரே ஒரு வாட்டி நீங்கள் எழுதினா போதும். ஒரு வாட்டி எழுதிட்டு நீங்கள் காலையில் எந்திரிச்சோன்னே வேலைக்கு போகிறக்கு முன்னாடி இதை செய்யலாம், இல்லைன்னா அன்றைக்கி நாள் முடியறதுக்குள்ளே நீங்கள் செய்யலாம். அந்த நாளில் வியாழக்கிழமை அன்னைக்கு கண்டிப்பாக அதை செய்யணும். இல்லைன்னா வியாழக்கிழமை அன்னைக்கு நீங்கள் குரு ஹோரையெல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னா அந்த ஹோரையில் பண்ணுங்கள். குரு ஹோரை நல்லா இன்னும் பவர்ஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆகும். சரிங்களா. 2 விஷயம் சொல்லியிருக்கேன், எது உங்களுக்கு ஒத்து வருமோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணணுன்னா, உங்கள் விஷயம் என்ன வேணுமோ அதை நீங்கள் எழுதிட்டீங்க இல்லையா. இப்போ அதுக்கு கீழே குரு பகவானுடைய சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் இருக்குது. இந்த மந்திரத்தை ஒரே ஒரு வாட்டி சொல்லிகிட்டே எழுதுங்க. ஒரு வாட்டி எழுதுனா போதும். உங்களுக்கு அதிகபட்சம் இதை எழுதுறக்கே ஒரு நிமிஷம் தான் உங்களுக்கு டைமே தேவைப்படும். ஒரே ஒரு நிமிஷம் தான், அதுக்கு மேலே அதுக்கு தேவைப்படாது. சரிங்களா. அதனால் இதை எழுதி வைங்க. அந்த மந்திரத்தை ஒரு வாட்டி சொல்லிகிட்டே எழுதணும்.
அதிகபட்சம் ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் அவ்வளோதான் தேவைப்படும். சரிங்களா? இப்போ அந்த மந்திரம் எப்படி எழுதணும், என்ன மந்திரம் அப்படிங்கிறது உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன். அதையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது பாருங்கள், இதுதான் அந்த மந்திரம். ஓம் சித்தி புத்தி குரு பிரம்ம லாப சகித ஸ்ரீ தக்ஷிணாய நமக. அதாவது இது என்ன பண்ணுமா, நம்மளோட புத்தியை வேலை செய்யாமல் இருக்கிறத வந்து சரி பண்ணுமா, நம்ம கேட்குற விஷயத்த சித்தி அடைய வைக்குமா, நீங்கள் கேட்குற லாபத்தை உங்களுக்கு கொடுக்குமா, சகல விதமான விஷயங்களையும் சரி பண்ணக்கூடிய சக்தி இந்த ஒரு மந்திரத்துக்கு இருக்குது. இது குரு பகவானுக்குரியது. இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு ஒரே ஒரு வாட்டி எழுதி வைங்க அந்த பேப்பரில். எந்த விஷயம் நடக்கணும்னு நினச்சி நீங்கள் எழுதி வச்சிங்களோ அந்த பேப்பரில் கண்டிப்பாக உங்கள் காரணம் எது நடக்கணுமோ அதை எழுதிட்டு ஒரு வாட்டி எழுதுங்க. அதுக்கு கீழே ஒரு வாட்டி இந்த மந்திரம் இப்படி அன்றைய நாள் முடியறக்குள்ளே, வியாழக்கிழமை முடியறக்குள்ளே ஒரு வாட்டியாச்சு இப்படி எழுதி வச்சு நல்லா வேண்டிக்கோங்க. இப்படி எழுதி வச்சாலே போதுமாங்க. எழுதி வைக்கிறதுல ஒரு பவர் இருக்குதுன்னு நான் சொல்லியிருக்கேன். மனசார வேண்டிகிட்டே அது எழுதும்போது சீக்கிரம் அது பழிக்கும். இதை நீங்கள் இந்த வியாழக்கிழமை தொடங்கி அடுத்த வியாழக்கிழமை குருவில் தொடங்கி குருவில் முடியணும். புரிஞ்சுதுங்களா? இந்த வியாழக்கிழமை தொடங்கி அடுத்த வியாழக்கிழமை டெய்லியும் நீங்கள் எழுதணும். டெய்லியும் அன்னைய நாள் முடியறக்குள்ளையோ இல்லை காலையில் எந்திரிச்ச உடனேயோ இல்லை சாயங்காலம் விளக்கு வைக்கும் போதோ ஏதாவது ஒரு நேரம் நீங்கள் டெய்லியும் அந்த மந்திரத்தை ஒரு வாட்டி எழுதணும். நீங்கள் உங்கள் பிரச்சனையை உங்கள் காரணம் எழுதுனீங்களா, அது ஒரு வாட்டி எழுதுனா போதும். இந்த மந்திரத்தை டெய்லியும் ஒரு வாட்டி எழுதுங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே வேண்டாம். டெய்லியும் ஒரு வாட்டி இதை எழுதிட்டு வந்தாலே அந்த அடுத்த குருவாரம் வரக்குள்ளே, இந்த வியாழன் குருவாரத்தில் நம்ம எழுதுறது அடுத்த குருவாரம் வரக்குள்ளே நமக்கு நடந்துருமா, கேட்குற விஷயம் நடந்துடும் அப்படிங்கிற சில விஷயங்களை சில ட்ரிக்கெல்லாம் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் அப்படி கூட ஃபாலோ பண்ணலாம். சரிங்களா? இல்லை நான் வியாழக்கிழமை சிம்பிளாக ஏதாவது ஒரு விஷயத்தை நான் எழுதி வச்சுட்டு மெதுவாக எனக்கு நடந்தால் போதும், நான் வாரம் ஒரு வாட்டி பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறவங்க நீங்கள் வாரம் ஒரு வாட்டி குருஹோரையில் நீங்கள் பண்ணலாம். அவ்வளோதாங்க. இது மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத எத்தனையோ விஷயங்களுக்கு இது ஒரு சொல்யூஷனாக இருக்கும். சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக எந்த கட்டுப்பாடுகளுமே இல்லாமல் பண்ணுற ஒரு விஷயம். அதனால் நீங்கள் இதை பண்ணலாம். படிக்கிற குழந்தைங்க கூட நல்ல மார்க் வாங்கணும், நல்ல ஞாபக சக்தி இருக்கணும், மறக்கக்கூடாது, கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகக்கூடாது, அந்த மாதிரி எவ்வளோ விஷயங்களுக்கு இதை கண்டிப்பாக பயன்படுத்தலாம் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெஃபர் பண்ணுறாங்க. இதை மட்டும் செஞ்சுட்டு வரும்போது சக்ஸஸ் எப்போவுமே நம்ம கையில் இருக்குமா. சரிங்களா? நீங்கள் சக்ஸஸ் தேடி ஓடவே வேண்டாம், அது எப்போவுமே உங்கள் கையில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஆத்மார்த்தமாக இன்னும் பண்ணணுன்னு நினச்சா, ஏன்னா அது ரூல்ஸ் கிடையாது, அதனால் எப்போ வேணாலும் பண்ணலாம். இல்லை நீங்கள் ஆத்மார்த்தமாக பண்ணணுன்னு நினச்சா ஒரே ஒரு தீபம் நீங்கள் மனசார சுவாமி ரூமில் வச்சு வேண்டிட்டு, நல்லா வேண்டிட்டு உட்காந்து ஒரு வாட்டி சுவாமி ரூம்லேயே உட்காந்து எழுதிட்டு அப்படியே நீங்கள் வேலைக்கு போயிடலாம். இல்லையா, ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடியாச்சும் வந்து நல்லா வேண்டிட்டு ஒரு வாட்டி எழுதிட்டு அப்படியே படுத்து தூங்கிடலாம். மறக்காமல் நம்பிக்கையோடு பண்ணுங்கள். ஏன்னா சில விஷயங்கள் அவங்க சொல்கிறாங்க சும்மா செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு நினச்சி நீங்கள் பண்ணாமல் ஏதோ ஒரு விஷயம் இதில் இருக்க போய் தான் நமக்கு பல இன்ஃபர்மேஷன் எல்லோரும் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதை நம்பிக்கையோட இதனால் கூட நமக்கு ஒரு வெற்றி கிடைக்கலாம் இல்லையா, இதில் கூட நமக்கான வழி இருக்கலாம் இல்லையா. அதனால் நமக்கு சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் என்னெல்லாம் நம்ம பண்ணணுமோ அத்தனை விஷயத்தையும் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. ஏதாவது ஒரு வகையில் நம்ம கஷ்டமே இல்லாமல் கஷ்டம் தீர்றதுக்கு ஒரு வழி வந்து நிச்சயம் கிடைக்கும். சரிங்களா? ஐ திங்க் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துட்டே இருக்கேன். உங்கள் அன்பு தோழி ராஜி. தேங்க்யூ ஸோ மச்.